முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து ஆலோசனை. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் தகுதியான ஒருவர் கூட விடுபட்டுவிடக் கூடாது. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். 10 படங்கள் ஓடினாலே முதலமைச்சராகிவிடலாம் என்ற மாயையில் யார் யாரோ புதிதாக கிளம்பியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சாடல். அரசியலுக்கு வர இன்னும் அனுபவம் தேவை என தவிக தலைவர் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். அனுபவம் இன்றைக்கி யாராரோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாராரோ இன்றைக்கி புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு 10 படம் ஓடுனாவே நம்மெல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல் ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் அது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே வாழ்த்துக்கலாம். ஆனாலும் அதே அந்த அவர்கள் அந்த அளவிற்கு இன்னும் அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும். அதற்கு முன்னாக அவசரப்பட்டு வந்தவுடனேயே நானே முதலமைச்சர் என்று வருவதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவள்ளூர் அருகே இந்தியன் ஆயில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தொழிற்சாலையில் 4வது நாளாக தொடரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சிலிண்டர் மற்றும் டேங்கர் லாரியில் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் வாகனங்களுக்கு ஏற்றுமதி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். திருச்செந்தூர் கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு. 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. குழந்தையோட பால் என்ன எழுதி போட்டுருக்காங்க, ஆனால் யாரு கொடுக்குறாங்க? என்ன வசதி இருக்கு? இங்க பாருங்க, தண்ணி கூட இல்லாம இங்க வந்து வாங்குறோம். அங்க வந்து நிக்க 1 மணி நேரம் நிக்கிறோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அமைச்சர் தொடக்கி வைத்த குழந்தைகளுக்கு காய்ச்சிய பால் வழங்கும் திட்டமும் செயல்படவில்லை என குற்றச்சாட்டு. எழும்பூர் ரயில் நிலையத்தில் சீரமைப்பு பணிகள் முடியாததால் தாம்பரத்திலிருந்து ரயில்கள் புறப்படும் நடவடிக்கை மேலும் நீடிப்பு. உழவன் அனந்தபுரி சேது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நவம்பர் 10 தொடங்கி 29ஆம் தேதி வரையும், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 2ஆம் நிலை காவலர், சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் ஆகிய 2833 காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு. மாநிலம் முழுவதும் 45 மையங்களில் நடைபெற்ற தேர்வில் சுமார் 2.5 லட்சம் பேர் பங்கேற்பு. திண்டிவனம் அருகே பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காவலர் இளங்கோ சிறையில் அடைப்பு. மாணவியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்துச் செல்வதாக கூறி அத்துமீறிய புகாரில் சஸ்பெண்ட். நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மன்னார் வளைகுடா பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிக்குள் நுழைந்த பாகுபலி யானை. வனத்துறையினர் விரட்ட முயன்ற போது வாகனம் உரசியதால் கோபமடைந்து தாக்க முயன்றதால் பரபரப்பு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடக்கம். முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை குறுகிய நாட்கள் நடத்தி யாருக்காக அஞ்சி ஓடுகிறது மத்திய பாஜக அரசு என காங்கிரஸ் கேள்வி.
விவாதத்தில் நம்பிக்கை உள்ளதாக கூறும் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தை நடத்திவிடாமல் ஸ்தம்பிக்க வைப்பது ஏன் என பாஜக பதிலடி வினா. பீகாரில் 2ஆம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை ஓய்கிறது. எஞ்சிய 122 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. பீகார், ஹரியானா மட்டுமல்ல, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரிலும் பெருமளவில் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் நேரடி தொடர்பு குறித்த ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியிடப்படும் என அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் சஃபாரி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகார் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தெரிந்துவிட்டதால் பிக்னிக் கிளம்பிவிட்டதாக பாஜக கிண்டல். தெலங்கானாவில் நடைபெறவுள்ள ஜூப்ளி ஹில்ஸ் சட்டப்பேரவை தேர்தல் இந்து முஸ்லிம் இடையேயான நேரடி கௌரவ போட்டி என மத்திய அமைச்சர் பந்தி சஞ்சய் பரப்புரை. வெற்றி பெறப்போவது இந்து காவி தொப்பியா அல்லது இஸ்லாமிய வெள்ளை தொப்பியா என ஒரு கை பார்த்து விடுவோம் என்றும் சர்ச்சை பேச்சு. చర్చ జరగద్దు అనే ఆలోచనతోని ఇదంతా తతంగం అంతా నడుస్తున్నారు. ఇట్లా గెలవాలని చెప్పి ఇలా ముస్లిం అందరూ ఓటు బ్యాంక్ గా మార్చి అట్లా గెలవాలని చెప్పి కాంగ్రెస్ పార్టీ ప్రయత్నం. బీఆర్ఎస్ పార్టీ మొదటిదాకా ప్రయత్నం చేసింది, కలవే వాళ్ళకి. இந்தியாவில் இந்து அல்லாதவர் யாருமே இல்லை என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் கூட ஒரே மூதாதையின் பிள்ளைகள்தான் என்றும் கருத்து. காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களிலும் போலீசார் அதிரடி ரெய்ட். பயங்கரவாத சதி தொடர்பான ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சோதனை. பெங்களூரு பரப்பன அகரகாரா சிறையில் கொடுங்குற்றம் புரிந்து தண்டனையில் இருக்கும் கைதிகளுக்கு சொகுசு வாழ்க்கை என புகார். கைதிகள் செல்போன் பயன்படுத்துவது, டிவி பார்ப்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தேர்தல் நடைபெறும் பீகாரில் இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வியின் பிறந்த நாள். பாட்னாவில் உள்ள இல்லம் முன்பாக ராஷ்டிரிய ஜனதா தள தொண்டர்கள் கொண்டாட்டம். ஆந்திராவில் குழந்தைகளுடன் கண்ணாமூச்சி விளையாட வைத்து மாமியாரை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொன்ற மருமகள் கைது. கொலையை விபத்தாக மாற்றுவது எப்படி என யூடியூப் பார்த்து சித்தரிக்க முயன்றும் சிக்கினார். கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் இந்தியாவால் தேடப்படும் முக்கிய ரவுடிகள் 2 அமெரிக்காவில் கைது. பிரபல தாதா பிஷ்னோயின் கூட்டாளி உள்ளிட்ட 2 விரைவில் நாடு கடத்தப்பட உள்ளதாகவும் தகவல். தெற்கு பிரேசிலை சூறையாடிய கொடிய சூறாவளியில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 750க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஏராளமானோர் வீடுகளை இழந்து தவிக்கும் பரிதாபம். சென்னையில் நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உறுப்பினர்கள் சிலர் எதிர்த்து முழக்கமிட்டதால் பரபரப்பு.
சமூக வலைதளங்களில் தன் மீதும் குடும்பத்தார் மீதும் அவதூறான தகவல்களை பரப்புவதாக நடிகை அனுபமா பரமேஸ்வரன் கேரள போலீசில் புகார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண்ணின் எதிர்காலம் கருதி அடையாளத்தை வெளியிட விரும்பவில்லை எனவும் இன்ஸ்டா பதிவு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் நடைபெற்ற குடமுழுக்குகள் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம். முருகனின் 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையில் 11 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற உள்ள குடமுழுக்கு பெருவிழா, பாலாலய பூஜையுடன் பணிகள் துவக்கம். ஞாயிறு விடுமுறையொட்டி திருவண்ணாமலையில் குவிந்த பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையார் தரிசனம். ஞாயிறு விடுமுறை நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலா இடங்களில் குவிந்த மக்கள் குடும்பமாக சென்று மகிழ்ச்சியுடன் பொழுது கழிப்பு.